இந்த நேரத்திலே தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமாக கடந்து போவதை பார்க்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிருனா, எங்களுக்கு உதவி செய்யுமாறு அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அன்சுர் ஹப்பாபா, யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு உதவி செய், ஹப்பாபுக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி கரம் உயர்த்தினால் நிச்சயமாக வெறும் கரமாக திருப்ப மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் உயர்த்தினால் நிச்சயமாக அல்லாஹ் வெறும் கரமாக அந்த கரத்தை திருப்ப மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தவுடன் யார் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அதிகமாக கொடுமை செய்தார்களோ அந்த பெண்மணியாகிய உம்மு அன்மார் திடீரென்றார் போல தலைவலியால் கீழே விழுகிறார். தலைவலி தாங்க முடியவில்லை. தலையிலே ஒரு கட்டு கிளம்பியதை போன்று இருந்தது. எங்கெங்கோ பார்த்தார்கள், மருத்துவம் சரியாக கேட்கவில்லை. கடைசியாக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உம்மு அன்மார் கம்பியை பழுக்க சுட வைத்து ஹப்பாபினுடைய தலை உச்சியிலே சூடு போட்டதின் காரணத்தினால் மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மு அன்மாரினுடைய தலை உச்சியில் சூடான கம்பியினால் சூடு போட்டால்தான் இந்த நோய்க்கு குணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு காலையும் மாலையும் இப்படி சூடு போடப்பட வேண்டும். ஒவ்வொரு காலையும் மாலையும் இந்த உம்மு அன்மாரினுடைய தலை உச்சியிலே எந்த இடத்தில் கட்டு கிளம்பி இருக்கிறதோ அந்த கட்டியின் மீது கம்பியை சுட வைத்து கோடு இழுக்க வேண்டும். அப்படி இழுத்தால்தான் அவளுடைய தலை உச்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்க்கு ஓரளவாவது மருத்துவம் கிடைக்கும், ஓரளவாவது ஷிஃபா கிடைக்கும் என்பதாக மருத்துவர் சொன்னார்கள். காலையும் மாலையும் அந்த கம்பியை பழுக்க சுட வைத்தவருடைய தலையிலே சூடு போடப்பட்டது. மக்கள் பேசிக்கொண்டார்கள், ஹப்பாபினுடைய தலை உச்சியிலே இவள் சூடு போட்டதால் தான் அல்லாஹ் பகரம் கொடுக்கிறான் என்று பேசிக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு கிடைத்த பிரயோஜனம், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைத்தது. இந்த உம்மு அன்மாருக்கு ஏற்பட்ட இந்த நோயின் காரணத்தினால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே பின்வாங்கினார்கள். உம்மு அன்மார் தான் எஜமானி, அவள் தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய எஜமானி. அப்படி இருக்க உம்மு அன்மாரே கைவிட்டு விட்டார், அவளே நோயிலே படுத்து விட்டார். அப்படி இருக்க நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் வேதனைகளை கொடுத்தார்களே தவிர ஆரம்பத்தில் ஏற்பட்ட வேதனை அளவுக்கு என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு ஏற்படவில்லை, அந்த வேதனைகள் ஏற்படவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். ஒரு கட்டம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள், காபாவினுடைய சுவற்றிலே சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எதிரிகளுடைய கொடுமைகள் மிதமிஞ்சி போய்விட்டன, அலா தஸ்தன்சிருனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாதா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி செய்யக்கூடாது, உதவி தேடக்கூடாதா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்திருந்தது, வேர்வையிலே இருந்தார்கள். அந்த காபாவினுடைய சுவற்று ஓரத்திலே சாய்ந்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து அமர்ந்தவர்களாக சொன்னார்கள், ஹப்பாபே, நீங்கள் எல்லாம் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் எல்லாம் அவசரப்படுகிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, ஒரு நபி அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஒருவர் கூட பின்பற்ற மாட்டார்கள், ஒருவர் கூட பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். யாருமே பின்பற்றாத நிலையில் நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த நபியை அந்த கூட்டத்தார் பிடிப்பார்கள். பிடித்து இரும்பு சீப்பினால், இரும்பினாலான அந்த ஆணிகள் கோர்க்கப்பட்ட அந்த சீப்பு மாதிரி இருக்கும் பாருங்க, குப்பை அள்ளுறதுக்காக வேண்டி அதை அப்படியே தூக்கம், அதை வாரி எடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான சீப்பை கொண்டு அவருடைய மேனியிலே ஆழமாக பதிய வைத்து அப்படியே உடலிலே விட்டு இழுப்பார்கள். அப்படி இழுக்கும் போது மேனியிலே சதையும் இரத்தமும் கலந்த நிலையில் எலும்புகள் தனியாக, அந்த சதைகள் தனியாக அப்படியே கீறி கிழித்து கொண்டு அவருடைய மேனியிலே வரும். அந்த நேரத்தில் அந்த மக்களுக்காக அந்த நபி சொல்வார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தாரை நீ மன்னித்து விடுவாயாக, அவர்கள் அறியாதவர்கள், அவர்களுடைய இந்த சித்திரவதைகள், இந்த கொடுமைகளை எல்லாம் நீ மன்னித்து விடு, அவர்கள் அறியாதவர்கள்,
அதன் காரணத்தினால் அவர்களை நீ தண்டனை கொடுத்து விடாதே என்று அந்த நபி சொல்வார்கள். ஹப்பாபே, கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும் அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான். மக்காவிலிருந்து யமனிலே இருக்கக்கூடிய ஹலரமௌத் வரைக்கும் ஒரு மனிதன் தனியாக நடப்பான். தன்னுடைய மேனியிலே நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு பெண் தனியாக நடந்து போவாள். அந்த பெண் எந்த திருடனையுமோ கெட்ட எண்ணத்தோடு வரக்கூடிய யாரையுமோ அந்த பெண் பயப்பட மாட்டாள். ஒரு வியாபாரி தன்னுடைய தொழிலுக்கு உரிய பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஹலரமௌத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார். வழியிலே எந்த கொள்ளையரும் வந்து தாக்குவார்கள் என்ற பயம் அவருக்கு இருக்காது. காரணம், பூமி முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தால் அமைதி நிறைந்ததாக ஆகிவிடும். அப்படி ஒரு வெற்றிகரமான காலம் வரத்தான் போகிறது. அதற்கு முன்பாக நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள்? அவசரப்படுகிறீர்கள். பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் அப்படி ஒரு காலத்தை கொண்டு வர போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹப்பாப் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வாளை உருவியவர்களாக மாபெரும் வீரராகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்துக்கு வரவில்லை. குறைஷிகள் ஆலோசனை கூட்டம் போட்ட போது முஹம்மதை உயிரோடு கொண்டு வர வேண்டும் அல்லது அவருடைய தலையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது யார் இதற்கு தயார்? பனு ஹாஷிம் கிளையார்கள், ஒரு வலு மிகுந்த ஒரு கூட்டத்தார் இந்த ஊரிலே. அப்படி இருக்கும்போது முஹம்மதை யாராலும் சீண்ட முடியாது என்று எல்லோரும் பயந்து அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உயர்ந்த உடலுடைய உமர் எழுந்து நின்றார். வாளை உருவிக்கொண்டு சொன்னார், அந்த முஹம்மதை நான் கொன்று அவருடைய தலையை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, மக்கா நகரத்தின் வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிதாயத்துக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு விஷயம், உமர் தன்னுடைய வாளின் உரையிலிருந்து வாளை உருவிவிட்டால் ஒரு தலை கீழே விழாமல் அந்த உரைக்குள்ளே அந்த வாள் போகாது என்று சொல்வார்கள். உமர் தன் வாளினுடைய உரையிலிருந்து வாளை உருவிவிட்டால் ஒரு தலையாவது கீழே உருளாமல் அந்த உமரின் வாள் உரைக்குள்ளே போகாது என்று சொல்வார்கள். உருவப்பட்டு விட்டது வாள், எனவே முஹம்மதினுடைய தலை இன்று கொல்லப்பட்டு விடும், முஹம்மதினுடைய தலை இன்று நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்பதாக அனைவரும் உறுதியாக நினைக்கிறார்கள். இந்த உறுதியின் வெளிப்பாடாக அபூஜஹல் சொன்னான், உமரே, சரியான மனிதன் நீதான், சரியான வீரன் நீதான், முஹம்மதின் தலையை கொண்டு வருவதற்கு தகுதியான மனிதன் நீதான், செல், வெற்றியோடு திரும்பி வா என்று சொன்னார். செல்லுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொய்து வருவதற்காக.